ஸோ ஹலைவர்ஸ் வெல்கம் டு எடுக்கிறோம். சரி பார்த்தீங்கன்னா ஸோ வந்து தரமான ஒரு வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் டே ஸ்பெஷல். அதுலேயும் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆஃபர்ஸ் வேறு போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு புதுசான ஃபுட்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த ஃபுட்டு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு வித்தியாசமான சைஸில் ஒரு டேங்க் இருக்குது. ஸோ அப்புறம் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் போது ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. பட் ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் நல்ல தரமான ஒரு ஆஃபராக உங்களுக்கு போடுறான்னு ஒரு ஐடியா பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நானும் மேலே போக போகிறேன். ஸோ நம்ம ஷாப் வந்து திருநெல்வேலி டவுனில் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்கள் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஷாப் லொக்கேஷனுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எங்கெங்கெல்லாம் பூந்து வரணுங்கிற வீடியோ நான் எல்லாம் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா, இன்ஸ்டாகிராம் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க மேலே போய்ட்டு நம்ம கடையை சுற்றி பார்க்கலாம். ஸோ ஸோ வந்து மாடிக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா சாட்டர்டே சண்டேக்கு தரமான ஆஃபரு, கம்மியான ஸ்டாக் தான், ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ஆஃபருங்க. ஸோ திருநெல்வேலியில் அக்வேரியம்ஸ் வந்து நீங்கள் நிறைய அக்வேரியம் பார்க்கலாம், எல்லார்ட்டையும் நிறையா இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் நிறையா எடுத்தாலும் கம்மியாயிரும் கடைன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கம்மியாக இருக்கிறத ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? சார் கம்மின்னு நிறைய நமக்கே குழப்பது ஜோஸ். கொஞ்சம் அங்கேயே பாருங்க. சரி விடு, அது சரி பார்த்துக்கலாம். சரி அப்புறம் ஜோஸ், லவ்வர்ஸ் டே ஆஃபரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி சொல்லுங்க. என்னமோ சொல்ல வரீங்க, உங்கள் வாய் வரைக்கும் தொண்டை வரைக்கும் வந்துட்டு வெளியே வர மாட்டேங்க. அதாவது சரிடா. சரி. ஸோ ஜோஸும் நானுமே 2 பேருமே சிங்கிள்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, நாங்கள் இந்த மாதிரி லவ்வர்ஸ் டேங்கிறது சும்மா ஒரு இதுக்காக போகிறது. நீங்கள் அப்புறம் எங்களை கெட்ட பேசணும், இல்லை வந்து பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சைல்டெல்லாம் இதெல்லாம் கெடுக்கிறீங்களேலாம் நினைக்க வேண்டாம். இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ். ஸோ வந்து அது ஜஸ்ட் ஒரு டே, அவ்வளோதான். சரி, இந்த டேக்காக எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். என்ன ஸ்கூல் பயிலன்னா என்ன எல்லாம் தெரியாமையாக இருக்கிறாங்க. என்ன ஜோஸ், டிஃபன் மார்க்ஸ்குள்ளே ரோஜா பூவை ஒழிச்சு வச்சு கொண்டு போனோம், அதுதானே நீ பண்ண மாட்டான். டிஃபன் மார்க்ஸ்குள்ளே இல்லை ஸ்கூல் ஓ வாய் வரி வருது வீடியோங்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சரி சரி விடுங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு உங்கள் வார்த்தையெல்லாம் நிறுத்துங்க ஜோஸ். நீ சொல்லிட்டு போயிடுவேன், எங்கள் அம்மாலாம் என்னையே திட்டுறாங்க. இல்லைப்பா, நான் வந்து ரொம்ப பெரிய வார்த்தைலாம் யூஸ் பண்ண மாட்டேன். சரியா? இப்போ வீடியோவில் நல்லா இருக்கிற இல்லை அதை கூட விட்டுரு, கும்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மீன் வந்து நல்லா குட்டி போடுற மாதிரி கும்முன்னு இருக்குன்னு சொல்லுவேன். சரியா? அப்புறம் வந்து வீடியோவில் தக்காளின்னு சொல்லிடுவேன். அதுக்கு எங்கள் அம்மா ஒரு மணி நேரம் பாடம் நடத்துவாங்க. இந்த வார்த்தையை வந்து நீ இந்த இடத்துல உபயோகிச்சிக்க வேண்டாம். இந்த ரீசெண்டாக அந்த பாலா சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்குறதுக்கே கேட்ட கேள்வி எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களாங்கிற மாதிரி, நீ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மணி நேரம் என்னை திட்டிகிட்டு இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் வார்த்தைகளை நம்ம கவனமாக பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா உன்னிச்சு கவனிப்பாங்க இந்த வீடியோவை. சரி டன். ஸோ இப்போ வந்து வாங்க ஒரு ஃபிஷ்ஷஸாக பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே அடுத்து வரக்கூடாது. ஸோ தரமான ஒரு ஆஃபர் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ அதனால் தக்காளிங்கிற வேர்டை கூட சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. என்ன செய்யுது, நம்ம அடிக்கடி சொல்லி உபயோகிச்சிட்டோம். ஸோ லவ்வர்ஸ் டேக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஜோஸ் புது சட்டை எப்படி இருக்குது? கேவலமாக இருக்குங்கிறீங்களா? ஸோ ஆக்சுவலாக பூமர் கலரில் நான் சட்டை போட்டதே இல்லை. நான் பூமர் மாதிரி பேசுகிறேன்னு எங்கள் அம்மா பூமர் சட்டை வாங்கி தந்துட்டாங்க. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கேவலமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜோஸ்? என்னல போஸ்டரை போய் சுற்றி வர மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன், ஹீரோயின் போஸ்டர் சுற்றி வர மாதிரி. தென் ஸோ வந்து இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் நாங்கள் வந்து ஆஃபர் ரேட்டில் உங்களுக்கு சாட்டர்டே சண்டேக்கு ஸ்பெஷலாக தரப்போகிறேன். மேபி சண்டே வரலாம் ஸ்டாக். சரிங்களா? மேபி, ஐ டோன்ட் நோ. பட் இருக்கிற விஷயத்தை சாட்டர்டே வரவங்களுக்கு ஜம்முன்னு ஒரு ஆஃபர், கும்முன்னு சொல்லக்கூடாது, தரமான ஒரு ஆஃபர் போட போகிறேன். சரிங்களா? இந்த பக்கம் டன். ஸோ இப்போ வந்து உண்மையிலே யாருக்குமே கிடைக்காத ஒரு அம்மா தான் நம்ம கிடச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா என் நிலைமை. சரி ஓகே. உங்கள் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு லூசு பசங்க வந்து லவ்வர்ஸ் டேக்கும் அக்வேரியமுக்கும் கனெக்ட் பண்ணி ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்கிறாங்க. ஸோ ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஃப்ரீன்லாம் போட்டிருந்தோம் ஒரு நேரத்தில். ஸோ சாட்டர்டே என்ன ஸ்பெஷல் ப்ரோ நம்ம ஷாப்பில் அப்படின்னீங்கன்னா, இம்போர்ட்டட் கப்பீஸ் வந்தது இல்லையா? ஸோ அது எல்லாமே நாளைக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். சரிங்களா? ஸோ ஏன்னா அதுதான் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் உங்களுக்கு நாளைக்கு வந்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஆஃபர் உங்களுக்கு இல்லைண்ணே, நம்ம அக்வேரியம் சார்ந்த எந்த நபர்களுக்கும் இது வந்து கிடையாது.
செய்யது உறவே இருந்தாருன்னு வையன் ஜோஸ், அவர் வந்து இப்போ நான் ஏதாவது இம்போர்ட் டேங்க் ஏதாவது ஒரு பீஸ் உடஞ்சி வந்தது சரியா லைட்டாக, அதை நாங்கள் டைரெக்டாக கம் போட்டு இன்றைக்குள்ளே வந்தீங்கன்னா 20 rupees நாங்கள் தர ஆரம்பிச்சோம் இம்போர்ட் டேங்கை. ஸோ அது வந்து 900 rupees டேங்க்கு. ப்ரோ நான் எப்படியாவது எடுத்துக்கிறேன்னு. ஸோ அக்வாரியம் சார்ந்த நபர்களுக்கு எங்கள் இதில் டிபார்ட்மெண்ட் டீமில் இருக்கிற யாருக்கும் எங்களோட ஆஃபர்ஸ் கிடைக்காது சரிங்களா. ஸோ அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் எங்கள் டீமில் இருந்தீங்கன்னா. அப்புறம் வேலைக்கு ஆட்கள் தேவை சரிங்களா. ஸோ செய்யதுப்புறம் வர்றதுக்கு இன்னும் 4 மாதம் ஆகுமா. ஸோ அதனால் நம்ம இனிமேல் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால வேறு எம்ப்ளாயிஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம ஃபார்மில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு, ஃபார்மு, பேக்கிங்கு, பாக்ஸ் பண்ணணும், கொரியர் போட்டு வரணும், லைக் க்ளீனிங்கு, அவ்வளோதான் சரிங்களா. அப்புறம் கஸ்டமர் கேர் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணணும், அவ்வளோதான். சிம்பிளான ஒர்க் தான். நீங்கள் காலையில் 10 மணி வந்தீங்கன்னா நைட்டு 9 o'clock போயிடலாம் வீட்டுக்கு. சிம்பிள் கைஸ். அதனால் தெரிஞ்சவங்களாம் என்ன ஷேர் பண்ணுங்கள். ஒரு விஷயம் தான் பார்க்கலாம் வாங்க. கபுட்டோ கோய். ஸோ எல்லாம் தூங்குறாங்க. நம்ம மிட் நைட்டில் போடுற வீடியோ தான் ஜோஸ் நல்லா இதாகுது. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சரி கபுட்டோ கோய் தம்பி, நீ வந்து இப்படி நீ ஃபோட்டோ எடுக்காது சரியா. நான் ஏன் சொல்கிறேன் கேளு. நான் இது போன தடவையும் உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீ ஃபோட்டோ எடுத்துடுறியா, அது என்ன ஆகுது, நீ சடனாக கிளிக் பண்ண அது ஒரு நிமிஷம் ஹேங் ஆகி டப்புன்னு வருது வீடியோவில். நான் அது எடிட்டிங்கில் கட் பண்ணி ஆடியோ வேறு ஒரு 10 seconds லேட்டாக வருது. எந்த இடத்துல இந்த லூஸ் போய் கிளிக் பண்ணான்னு தெரியலேன்னு தடவி கொடுத்துட்டு, ஸோ அது ஒரு எடிட்டிங்கில் எனக்கு ஒரு 10 minutes இப்படி மண்டையை சொரிஞ்சிட்டு நீ இப்போ சொரியல அதே மாதிரி நான் சொரிஞ்சிட்டு அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் நான் தனியாக ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன் ஜோஸ். நீ அப்போ வந்து எவ்வளோ ஃபோட்டோ வேணால் எடு, நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆச்சு. அப்படி பேசுகிறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேக்கானையா. அடுத்து நீ சொல்லிட்டு போயிடுவல, எங்கள் அம்மா அதாம என்னை திட்டுவாங்க. இல்லை விஷால் மாதிரி நீயும் ஒரு பேர் சொல்கிற ஜோஸ் நல்லா இருக்கல. உனக்கு என்ன குவாலிட்டியாக இருக்கு மூஞ்சி. அந்த லைட்டிங்லாம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கா. அந்த பிங்க் கலர் சட்டைக்கும் இல்லை லவ்வர் ஸ்டைல. ஸோ அதனால் பிங்க்கு கேர்ள்ஸ் அட்ராக்டிவ் அந்த ரிலேட்டட் வர்றதுனால நான் இந்த வீடியோவில் பேசும் வார்த்தைகளுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து எதுவும் சொல்லணும்னா ஜோஸை வந்து என்ன காலேஜ் ஜோஸ் சொல்லு. அந்த காலேஜில் வந்து ஹெட்டாக இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி கபுட்டோ கோய். ஸோ கபுட்டோ கோய் நண்பர்களே, இப்போ முதல்ல மீனையே நம்ம இன்னும் காட்டவே இல்லை. ஸோ கபுட்டோ கோய் வந்து பேரே வந்து 35 ரூபாய்க்கு தரப்போம். ஸோ திருநெல்வேலியில் தரமான ஒரு ஆஃபர், செய்கையான ஒரு ஆஃபர், லவ்வர் ஸ்ட்ரைக்கு ஸ்பெஷல் 35 rupees பேர். அடுத்து வாங்க அப்படியே கீழே வாங்க. மில்கி ஒயிட் கொய் அவ்வளோ கீழே இல்லை தம்பி. மில்கி ஒயிட் கொய் 10 ரூபா தான் பீஸ், 15 ரூபா பீஸ் கொடுத்துருது. கடைசி 10 பீஸுங்கிறதுனால மக்களுக்காக, ஐயோ கேமரா சீக் ஆகிட்டா, சாரி ஜோஸ். ஸோ மக்களுக்காக, உங்களுக்காக, எங்களோட சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஆஃபர் சரிங்களா. ரொம்ப கண் கலங்குது நண்பர்களே. சரி வாங்க அடுத்து ஜீப்ராஸ். ஸோ எல்லோ ஜீப்ராஸு. ஸோ எல்லோ ஜீப்ராஸ்லாம் என்ன ரேட்டு போகிறோம்னா பீஸ் வெறுமே 3 ரூபாய்க்கு தரப்போம். ஜஸ்ட் 3 rupees. நல்லா கேட்டுக்கோங்க ஜோஸ், இந்த பாருங்கள் இந்த பக்கம். ஸோ வந்து திருநெல்வேலியில் 3 ரூபாய்க்கு பிஸ்னஸ் தர ஒரே ஆளுங்க நாங்கள் தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காக நினைக்கிறீங்க? உங்களுக்காகத்தான். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் திருநெல்வேலியில் இருக்கிற எல்லாருக்கும் சண்டை போட்ட ரிலேட்டிவ்ஸ்ட்டை கூட ஷேர் பண்ணி விட்டு ஃப்ரெண்ட் ஆயிருங்க சரிங்களா. ஸோ வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு அக்வாரியம் தான் நம்ம அக்வாரியம் சரிங்களா. ஸோ லொக்கேஷன் எங்கேயும் சேர்த்தாப்புல ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்குமே லொக்கேஷன் இன்னும் தெரியல. ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் என்னென்ன இருட்டை பார்க்குறேன் நான் சரியான பயந்தா போலில யாரோ நிற்கிற மாதிரி வேறு இருக்கு. சரி வாங்க போயிடுவோம், ஓடிடுவோம். நல்லா தானே போய் நீ ஏன் திரும்பி பார்க்குறேன்? எனக்கே ஒரு விஷயம் ஜிம்மன் ஆயிடுச்சு. கேமரா நல்லா இருந்துச்சு. அந்த காம்ப்ளெக்ஸையும் பார்த்தியா முடுக்கும் போகுது. 12 மணி தானே ஜோஸ், பொறுமையாக போய்க்கலாம் வீட்டுக்கு. சரி அப்புறம் பாருங்கள் ஆப்பிள் ஸ்னைல்ஸ் நிறைய இருக்குது நண்பர்களே. நான் வந்து என்னென்னா ஆப்பிள் ஸ்னைல்ஸ் நம்ம சேல் வீடியோ போடுறோம், வாங்கிட்டு போயிட்டு அதை ப்ரீட் பண்ணி நிறைய பேர் கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் தான் வாங்குவேன்னு சொன்னீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஆப்பிள் ஸ்னைல்ஸ் ஆர் வெரி குட் சரிங்களா. ஸோ வந்து என்னென்னா அது வந்து ஆல்கே ஹீட் பண்ணுறதுனால ஸோ உங்கள் டேங்க்கை க்ளீன் அண்ட் க்ளீனாக வச்சுப்போம் சரிங்களா. ஸோ அதனால் சீக்கிரம் வாங்கிக்கோங்க. பீஸ் எல்லாமே 10 ரூபா தான். திருநெல்வேலியில் 10 ரூபாய்க்கு தர ஒரே ஆளுங்க நாங்கள் தான் நண்பர்களே. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடுவாங்க இந்த ஆஃபரை. சாட்டர்டே சண்டே ஆஃபர்ஸ். அப்புறம் வீடியோவில் ரொம்ப முக்கியமான சொல்ல விரும்புகிறது, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நேரத்தில் நான் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருப்பேன் நைட்டு ஃபுல்லாக. ஸோ அதனால் ஆன்லைன் கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு செட்டுங்க, நிறைய ஆர்டர்ஸ் இந்த வாரத்தில்.
ஸோ அதனால் இப்போ கடைசி செட்டு இதை மட்டும் அனுப்பிட்டோன்னா பெண்டிங் ஆர்டர்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. உங்கள் பேக்கிங்கும் நடந்துக்கிட்டு இருக்கும், கவலைப்படாதீங்க. சரி டன். ஸோ அடுத்து பாருங்கள், ரெட் கோப்ராவில் கப்பீஸ் பிளாட்டினம் டம்பையர் பாருங்கள். ஸோ பிளாட்டினம் டம்பையரில் கரெக்டாக 1 2 3 4 5 6 என்னப்பா கடைசி 6 பீஸும் மேல் தானா? லவ்வர் ஸ்டே அப்புறம் எப்படி போட போகிறோம்? சரி அதான் எல்லாம் ஈக்குவல் ஆகிட்டாங்களே. என்ன ஜூஸ் எல்ஜி? சரி 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 ஓகே 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 டன். ஸோ இப்போ என்னென்னா வந்து இந்த லவ்வர் ஸ்டேக்கு வந்து இது எல்லாமே நாளைக்கு வரவங்களுக்கு எந்த இம்போர்ட்டட் கப்பீஸ் எங்கள் ஷாப்பில் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, எந்த இம்போர்ட்டட் கப்பீஸ் நீங்கள் வாங்கினாலும் சரி, பீஸ் வெறுமே 15 ரூபா தான். சரிங்களா? எப்படி பாருங்கள், 80 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்த ஜோடி 30 ரூபாய்க்கு தரப்போகிறோம். 90 ரூபான்னு திறந்துட்டு இருந்த ஜோடி 30 ரூபா தரப்போகிறோம். ஒன்லி ஆன் சாட்டர்டே. எப்படி சூப்பராக இருக்கா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லக்கியான பர்சன். சீக்கிரம் ஓடி வாங்க நம்ம ஷாப்புக்கு. அடுத்து பாருங்கள், ரெட் கோப்ரா. இது வந்து இவ்வளோ நாள் நம்ம 70 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். ரெட் கோப்ரா எவ்வளோ நல்ல பேட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஜம்முன்னு இருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டி. நீங்கள் வாங்கி க்ரூம் பண்ணிங்கன்னா இன்னுமே கலர் போடுவாங்க. நீங்கள் கரெக்டாக நல்ல பீஸாக பார்த்து காட்டுனே. இருக்கிறதுலே கெட்ட பீஸாக பார்த்து காட்டியிருந்தாங்க. சரி விடு, ரொம்ப கஷ்டப்படாது ஜோஸ், விடு விடு. வயசு வேறு ஆகிட்டு இதுக்கு மேலே நீ கை. சரி ஓகேண்ணே. ஸோ இதுவுமே பீஸ் 15 ரூபா தான். சரிங்க, எல்லா இம்பார்ட்டன்ட் பீஸும் பீஸ் 15 தான் நண்பர்களே. ஒன்லி சாட்டர்டே ஆஃபர். லவ்வர் ஸ்டே ஸ்பெஷல் செட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் பாருங்கள், பட்டர்ஃப்ளை, எல்லோ பட்டர்ஃப்ளையில் கப்பீஸு. ஸோ இதில் எப்படி இருக்காங்க ப்ரோ அப்படின்னீங்கன்னா, ஃபீமேல்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, ஜம்முன்னு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக வாங்க. இதுவுமே பீஸ் 15 ரூபா தான். அடுத்து பாருங்கள், ஃபுல் கோல்டில் செமி அடல்ட். ஸோ ஃபுல் கோல்டில் பொறுத்த லெவலில் ஃபுல் கோல்டில் மேலு ஒரு சைஸ் வரைக்கும் அந்த கலர் வராது. சவா இந்த வருஷம் ஃபுல்லாக சளியிலே பெருமலையே. ஸோ ஃபுல் கோல்டில் செமி அடல்ட்டு. ஸோ இன்னுமே சைஸ் வந்தாலும் இன்னும் கலரேஷன்ஸ்லாம் வரும். இதுவுமே நாளைக்கு வந்தீங்கன்னா இந்நேரம் வரைக்கும் இதை வந்து 90 ரூபான்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஷாப் எம்ப்ளாய். ஸோ என்ன உட்காந்துட்டேன், வயசாயிட்டுன்னு சொன்ன உண்மையாயிட்டு பார்த்தியா ஜோஸ்? வயசாயிட்டு ஜோஸ். 12. சரி சரி ஓகே 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 ஜோஸ். நாளைக்கு எப்படி கிரவுண்டுக்கு வந்துட்டு அப்படி ஓடுறதுக்கு அவ்வளோதானா? நீ பாராப்படுத்துறீங்க. சரி நண்பர்களே, நாங்கள் வந்து இப்போ ஃபிட்னஸையும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி நைட்டு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிவிட்டு எப்படி வந்து நாங்கள் கிரவுண்டுக்கு போய் ஓட போகிறோம் தெரியல. சார்ட்டர் ஸ்கூல் கிரவுண்டு நீ தம்பி மாடு மாதிரி தான் தம்பி நீங்களும் இருக்கீங்க. சரி சரி ஜோஸ், இந்த பக்கம் காட்டில் நீ வாழ நேரம் ஆகுது நண்பனுக்காக. ஸோ இப்போ இந்த என்ன நார்மல் கப்பீஸில் எல்லாமே ஃபீமேல்ஸாக இருக்கா? ஆமாம், எவ்ரி ஒன் ஆர் ஃபீமேல்ஸ். ஒரே ஒரு மேல் தான் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நான் பீஸ் 5 ரூபான்னு வாங்கிட்டு போங்க. ஜஸ்ட் 5 rupees. சரிங்களா ஜோஸ்? உனக்கு கிடையாதுன்னு. ஸோ போலார் பேரட்டு பீஸ் வெறுமே 45 ரூபாய்க்கு தரப்போம். ஜோடி 90 ரூபாய்க்கு தரப்போகிறேன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, ஃபாஸ்ட்டாக வாங்க, ஃபாஸ்ட்டாக வாங்க. கீழே பாருங்கள், ஏஞ்சல் ஃபிஷ், மில்கி ஒயிட் ஏஞ்சல்ஸ். ஸோ நாளைக்கு நாளானைக்கு வர எல்லாருக்குமே பீஸ் வெறுமே 20 ரூபா தான். மில்கி ஒயிட்டு வெரைட்டி பீஸு கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. ஜோஸ் உங்களாலே எடுக்க முடியாதுண்ணே, ஆஃபர் போட்டிருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. சரி வாங்க கீழே வாங்க, கீழே கீழே காட்டுங்க தம்பி. ஸோ வந்து கலர்ஃபுல்லான கலர் கொய்யி, கலர்ஃபுல் ஃபிஷ் கைஸ். ஸோ இது வந்து பீஸ் வந்து உங்களுக்கு 8 ரூபாய்க்கு தரப்போகிறோம் கைஸ். ஸோ முடிஞ்ச ஃபாஸ்ட்டாக வாங்க கைஸ். ஸோ அடுத்து பாருங்கள், கீழே பாருங்கள், கீழே கீழே சாட்டர்டேஸ் அதெல்லாம் சாண்டா கிளாஸு. ஸோ சாண்டா கிளாஸில் இருக்கிற எல்லாமே பீஸ் நாளைக்கு 15 ரூபா தான். 70 ரூபான்னு இந்நேரம் வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருந்தது. மேலே பாருங்கள், மேலே வந்து கொஞ்சம் மிக்சடாக இருக்குது. சரிங்களா? எல்லா ஜோடியிலையும் எனக்கு ஒரு ஜோடி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அதில் போடாமல் தனியாக கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு. ஸோ அதனால் அது மட்டும் கிடக்கு. அதில் எல்லாமே ஃபீமேல்ஸாக கிடக்கு. நாளைக்கு வந்தீங்கன்னா எல்லாம் பீஸ் 15 ரூபா தான். சட்டப்பட்டுன்னு வாங்கிக்கோங்க. ஒரு மேல் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்னோ ஒயிட்டில் ஃபீமேல் தான் நினைக்கிறேன். சரி அடுத்து பாருங்கள், ஒயிட் விடோ டெட்ரா, ஒயிட் கலர் விடோ டெட்ரா, ஆல்பினோ விடோ டெட்ரா. இதெல்லாம் வெளியெல்லாம் 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து நாளைக்கு வர எல்லாருக்குமே பீஸ் வெறுமே 4 ரூபாய்க்கு தரணும். ஏய் இது இன்னும் இருக்காண்ணா அந்த கீழே? இது பழைய செட்டா புது செட்டா எந்த செட்டுன்னே தெரியலையே. சரி காட்டு. ஜஸ்ட்டு கைஸ் இதெல்லாம் பீஸே உங்களுக்கு 10 ரூபா தான் நாளைக்கு வந்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ மில்கி வெயிட் கோயி. அடுத்து பாருங்கள், ஸோ வந்து ஃபுல் மூன்ஸ். ஸோ நிறைய போயிட்டுங்க. 100 பீஸ் இறக்கணுமா? 2 நாள் முன்னாடி தானே. ஸோ 100 பீஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 15 19 19 ஐயோ 20 25 28 28 பீசஸ் தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக வாங்க. எது எடுத்தாலும் உங்களுக்கு இன்னும் ஆஃபர் கண்டினியூ பண்ணுறேன். 47 ரூபா தான் பீஸு. சட்டுன்னு வாங்க. சரிங்களா? ஸோ வந்து லவ்வர் ஸ்டே ஆஃபர்ஸு. ஸோ உங்களுக்கு நிறைய ரெட் கலராக நான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க.
கவனிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. டன். ஸோ அடுத்து பாருங்கள் தொட்டி. ஸோ ஃபைட்டருக்கு ஆச்சாச்சு. ஸோ ஃபைட்டருக்கான தொட்டி. ஸோ இது என்ன ப்ரோ வித்தியாசமான சைஸாக காட்டுறீங்கன்னு தெரியுது. ஸோ 12 கார் தான் நம்ம எப்போவுமே எடுக்கிறது. 12 கார் தான் நம்ம எப்போவுமே எடுக்கிறது. இது வந்து 9 கார் சரிங்களா. ஐயோ இது தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியலையே, மறந்துட்டேன். முக்கால் கரை டேங்க் சரிங்களா, உங்களுக்காக ஸ்பெஷல். ஸோ இது வந்து என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜோஸ்? நீங்கள் வெளியெல்லாம் என்ன ரேட் விற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 150 ரூபா விற்கிறாங்க. 150 ரூபா, 250 ரூபா கேரு பாருங்க. 250 ரூபா விற்கிறாங்க வெளியே. என்னது ஜோஸ் 250 தானே சொன்னேன்? 250 ரூபா தான் சொன்னான். ஸோ 250, 200 ஸோ அந்த ரேட்டில் தான் விற்பாங்க. ஸோ நம்ம நாளைக்கு வர எல்லாருக்குமே இது ஜஸ்ட் 140 ரூபா தான். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் போடுறாங்க. இது என்ன ரேட் சொன்னோம்? இது 47 ரூபாயா? ஸோ இதோட சேர்த்தாப்பில் எடுத்திங்கன்னா வேணாம், அது எப்படியும் இது வேணாம். ஸோ கம்மியாக தான் இருக்குது குவான்டிட்டி, நம்ம ஆல்ரெடி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்லா இருந்து மட்டும் காம்போ ஆஃபர் பண்ணுவோம்ப்பா. காம்போ ஆஃபர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து ஒரு 2 பேருக்கு ஃபஸ்ட்டு 2 பேர் ஒரு 4 பேருக்கு வச்சிடும். யார் சீக்கிரம் வருங்களோ காம்போவாக வாங்குங்க. ஸோ இல்லைன்னா தனியாக 140 ரூபானாலும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா. ஸோ ஒரு ஃபைட்ரு, ஒரு தொட்டி ப்ளஸ் வந்து ஒரு ஃபுட்டு சரிங்களா. இந்த காம்போ ஆஃபரோட விலை வந்து நியர்லி அது ஒரு 15 வைங்கண்ணே. இது ஒரு 190 வைங்களேன். சரி, ஃபுல் செட்டு உங்களுக்கு 180 ருபீஸ் நான் தரேன். ஜஸ்ட்டு 180 ரூபா. நீங்கள் வந்து பழைய தொட்டி வாங்கினீங்கல்ல 12 கார், அந்த ரேட்டுக்கு நான் என்னெல்லாம் தரேன் வாங்க. தொட்டி, ஃபைட்ரு, ஃபுட்டு. ஒரு ஆஃபீஸ் டேபிளில் நீட்டாக வைக்கலாம். ஆனால் நண்பர்களே என்னை மன்னிச்சுக்கோங்க, முதல் வர 4 பேருக்கு தான் இந்த காம்போ ஆஃபர் இருக்குது சரிங்களா. அதுலேயும் சில பேர் எனக்கு காம்போ வேண்டாம் வெளியே தூக்குங்கன்ட்டு தொட்டி மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவில் ஃபாஸ்ட்டாக வர சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சாட்டர்டே மார்னிங் 10 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க ஷாப்பை. சீக்கிரம் வாங்க. டன். ஸோ அடுத்து பாருங்க, மான்ஸ்டர் டேவிலில் கொஞ்சம் பெரிய பேக்கே போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் சின்ன பேக்காக போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு 50 கிராமுக்கு 100 கிராமுக்கு போட்டிருக்கோம். ஜஸ்ட் 50 கிராம் 50 கிராமில் நாங்கள் ஒரு பேக் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. இது வந்து ட்ரையல் பார்க்குற மாதிரி தான் சரிங்களா. நீங்கள் வந்து இது ஜஸ்ட்டு 40 ரூபா தான். ஸோ பாதி ரேட்டு தான் போட்டிருக்கோம். வெறும் 40 ரூபாய்க்கு இந்த மான்ஸ்டர் டேவில் ஃபுட்டு. இது எந்தெந்த ஃபிஷ்ஷஸ்க்குலாம் கொடுக்கலான்னா ஷார்க்கு, கொய், பெரிய சைஸில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கோ ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ ஐயோ நீங்கள் இல்லை உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. டன். உண்மையில நல்ல சுவையானது, டேஸ்டானது, நல்ல ப்ரோட்டீன் ரிச் உள்ளது. வாங்கினவங்க வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வாங்கணுங்கிறதுனால நாங்கள் சாம்பிள் பேக் கொடுக்குறோம். வாங்கினவங்களுக்கெல்லாம் பெரிய பேக்கு, வாங்கினவங்களுக்கு அடுத்து வரும். இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ சாம்பிள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க சரிங்களா. டன். வாங்கன்னு கேட்டுச்சு. ஜோஸ் எப்படி தூக்க கலக்கத்தில் இருக்கியோ? இந்த நண்பனுக்காக நீ இவ்வளவு சிரமப்படுறிய ஜோஸ், இதுக்காக நான் உனக்கு என்ன தரேன் கேளு, எதை வேணா கேளு ஜோஸ். என்ன பண்ணிருக்கேனா அவங்களுக்காகத்தான்பா நான் உயிர் வாழ்ந்துட்டு ஆஃபர் போட்டிருக்கேன். அந்த ஆஃபர் எனக்கும் போடுறது. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் டீம் மெம்பர்ஸுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னது தான் சரிங்களா. டன். ஸோ ப்ரீமியமில் காமன் ஃபிஷ் ஃபுட்டு சரிங்களா. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பசங்களெல்லாம் பார்த்து. ஏன்னா இந்த கடை ஆரம்பிச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் இந்த பேக் லான்ச் பண்ணிடும். பெரிய சைஸ் தான் வந்துகிட்டே இருந்தது. அதில் இதில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டிக்கர், இது ரொம்ப மெமரபிளானது. கொஞ்சம் பக்கத்தில் காட்டுங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரில் என்ன ப்ரோ ஸ்பெஷல்னா, இந்த ஸ்டிக்கர் இருக்கும்போது நம்ம பிராண்டு, நம்ம ஓன் பிராண்டுக்கு வந்து ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டும் வாங்கலை, எப்படி ஸ்டிக்கர் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க தான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும், சர்டிஃபைடுன்னு மென்ஷன் பண்ணணும், அட்ரஸ் மென்ஷன் எல்லாமே அவர் தான் ஓரளவு கைட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சர்டிஃபிகேட்ஸுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் என்ன வாங்கிட்டு போனார். பட் ஸோ அப்போ பாருங்கள், ஸோ இதெல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ளது. ஆனால் இன்னும் வச்சுருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் நான் வந்து ஒரு 3 days முன்னாடி வந்து மாடியில் உட்காந்து இதே மாதிரி நைட் ஃபுல்லாக நான் பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பேக்கிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், 2020 இதே இமான் இதே ரூமில், அந்த பெரிய தெருவில் அதே வீட்டில் அதே ரூமில் உட்காந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தான் 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும். இப்போவும் அதே இமான் அதே மாதிரி உட்காந்துருக்கானே, இதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு 2020லேருந்து 2025 என்ன சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தியா? எமோஷனை எப்படி ஆக்குறான் பாருங்க. ஸோ என்ன சேஞ்ச் ஆகிட்டுன்னு நான் யோசிச்சே இருந்தேன். எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டேன் அப்படின்னு. அப்புறம் நான் ஏதோ திங்ஸ் எடுக்கிறதுக்காக குளவணிபுரம் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போது தற்செயலாக வந்து ஒரு பேக்கை வந்து பார்க்குறேங்க. ஒரு பேக் இருக்குது, அதுக்கு எடுத்து பார்க்குறேன், ஆயிரக்கணக்கில் ஸ்டிக்கர், ஆயிரக்கணக்கில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3000-4000 ஸ்டிக்கருக்கு மேலே அடித்து வச்சுருக்கோம். ஸோ ஒன்று ஒரு டிசைனில் நான் பார்த்து வச்சுருக்கேன்.
ஸோ அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் நம்ம இந்நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்திருக்கிறோம். 1 lakh rupeesக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 1 lakh rupeesக்கு மேலே கஸ்டமருக்கு பேகு, நம்மளோட கஸ்டமைஸ்டான பேக். அதில் நமக்கு ப்ரொமோஷன் வரல, பட் இருந்தாலும் எல்லாருமே கவர் இல்லாமல் சிரமப்படுறாங்க. யாருக்குமே கவர் இல்லாமல் போயிடக்கூடாது, என் கடைக்கு வந்து வாங்குறவங்க கவர் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால சரி நம்மளே ஒரு பேக் மாதிரி போடலாமேன்னு ஒரு ஐடியா. ஏன்னா இந்த ஃபீல்டில் யாரும் அந்த துணி பை மாதிரி போடலையே, சாதாரண போனால் பீஸ் 12 ரூபா, அது 1200 பீஸ், அதே ஒரு 5-3 தடவை அடிச்சுருப்போம் நம்மளே. சரி 1 lakh rupees மேலே ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு டப்பா ஒன்று பார்த்தேன், ஒரு ஷூ பாக்ஸு, அதில் என் முகம் அப்புறம் நம்ம கேடிஎஃப் வேணும்லாம் இருந்தது. ஸோ அதே ஒரு 18,000 என்னமோ அதுக்கு மட்டுமே நான் செலவு பண்ணேன். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி இருந்திருக்கோங்கிறதையும் கொஞ்சம் ரிவைன் பண்ணணும். அப்படியே அப்போ இருந்திருக்கோம், இனிமேல் நம்ம எப்படிலாம் இருக்க போகிறோம். இப்போ நம்ம ஓரளவு மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஸோ இனிமேல் தான் நம்ம இது இருக்கு, சரிங்களா. ஸோ நம்ம வந்து என்னென்னா பிஸ்னஸ்னால நம்ம லாஸ் ஆகலை, பிஸ்னஸ் பண்ண விடாமல் பண்ணதுனால தான் நம்ம லாஸ் ஆகிட்டோம், சரிங்களா. ஸோ அதனால் நான் வச்சுக்கோங்க. ஸோ என்றைக்குமே மறந்துடாதீங்க, இமான் ப்ரோ வந்து அவ்வளோதான் யாரும் நினச்சிடாதீங்க. ஸோ இன்னும் இருக்குது நிறைய, ஜேர்னியில் இன்னும் நிறையா இருக்குது. யார் ஜோஸ் உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க, கரெக்டான ஒரு பாயிண்ட் வரும்போது தான் ஏதாவது ஒன்று வந்துடுது. ஜோஸ் நீ இப்படி சொரிஞ்சிக்கிட்ட பின்னாடி விட்டு சொரிகிற, இதில் நீ வந்து கேமரா ஷேக் பண்ணாமல் தான் நீ எடுக்கிறியா ஜோஸ்? ஆல்ரெடி வந்து வீடியோ குவாலிட்டி என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல கைஸ், இது வந்து உங்களுக்கு வந்து 60 கிராம், அப்போ வந்து 100 கிராம்னு போட்டிருக்கோம் பாருங்க. இதை 100 கிராம்னு போட்டிருக்கோம், 100 கிராம் இல்லை, வந்து 60 கிராம் தான், சரிங்களா. 60 கிராம் வந்து 20 ரூபா தான். சட்டுப்பட்டுன்னு வாங்க வாங்கிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து நான் இருக்கா எல்லாருக்கும் அந்த ஸ்டிக்கர் எல்லாருக்கும் நான் இருக்கா தெரியல. இது வந்து ஸ்கார்பியன் பீட்டா ஃபுட்டு நம்ம வந்து முன்னாடி போட்டிருந்தோம். இப்போ இருக்கிற ஸ்டார் பீட்டா ஃபுட்டை நம்ம அப்போ அப்படி சொல்லியிருந்தோம். அதுலேயே அதுதான் அந்த ஸ்டிக்கர் தான் நிறைய இருந்தது என்கிட்ட. ஸோ உள்ளே இருக்கிற நார்மல் ஃபுட்டு தான், நார்மல் பீட்டா ஃபுட்டு தான், ஆனால் நல்ல ஃபுட்டு கைஸ். அதே 15 ரூபா தான், உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு விட்டேன், சரிங்களா. 15 ரூபா தான், சீக்கிரம் வாங்க. ஒரு பீட்டா ஃபுட்டு நல்ல பீட்டாஸ்லாம் வளர்க்குறீங்க, திருநெல்வேலியில் பீட்டாஸ் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு ப்ரீமியம் பிராண்ட்ஸ். நீங்கள் வந்து அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ் நீங்கள் வளர்க்குனீங்கனாலே எங்களோட ஓன் பிராண்டிங்கில் இருக்க ப்ரீமியம் ஃபிஷ் ஃபுட்ஸை நீங்கள் 1 டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இல்லை உங்கள் ஃபிஷ்ஷஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. டன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிட்டு நிறைவடைஞ்சிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு தரமான ஆஃபர்ஸாக போட்டேன்னா அவ்வளோதாங்க. இதுதான் கேட்டிருப்பாரு, சரிங்களா. நாளைக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா மெடிசின்ஸில் மிச்சம் இருக்கிற பீசஸ் எல்லாமே 10 ரூபான்னு தரப்போகிறேன், சரிங்களா. அவ்வளோதான்ப்பா. ஸோ முடிஞ்ச லெவலில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் நான் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், நான் உங்களுக்காக நாங்கள் என்ன ப்ரோ செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் புரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னும் வர வேண்டியதெல்லாம் இருக்குது. வரும்போது நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் நான் அப்டேட் கொடுத்தது ஓடிவாங்க, சரிங்களா. குரூப்பில் நான் எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறது, தனியாக எனக்கு ஒரு 100 கால் பண்ணிவிட்டு குரூப் லிங்க் கேட்குறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் 10 குரூப் லிங்க் இருக்குது. மொதல் குரூப்பையே எல்லோரும் டச் பண்ணாதீங்க, எல்லோரும் ஃபஸ்ட்டு இருந்தால் யார் தான் லாஸ்ட் இருக்கிறது. ஸோ எல்லா குரூப்லேயும் டச் பண்ணி பாருங்கள். 10th குரூப் பாருங்களேன், ஒரு 10வது 9வது 8வது அந்த மாதிரி போங்க. ஸோ அதில்னா சீக்கிரமாக சேர்ந்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு குரூப்லேயே எல்லோரும் தொடர்றதுனால அது ஃபுல்லாகி டவுன் ஆகி வருது, சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ டேட்டாபேஸ் இன்னும் நிறைய வருது. சாட்டர்டே சண்டே ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. திருநெல்வேலியில் தரமான ஆஃபர்ஸ். பை.